நம்ம எல்லாருக்குமே புரோட்டீன் சக்தி அப்படின்றது ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. புரோட்டீன் சக்தி நம்ம உடம்புக்கு நல்ல பலம் கொடுக்கறது. புரோட்டீன் நிறைய சாப்பிட்றதுனால அதிகப்படியான சதை, தொப்பை, தொந்தி இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் தொப்பையெல்லாம் நல்லா சப்பையாகும், திட்டு மழகாகும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆகிறதுக்கு வெறுமை ஊற வச்சு எத்தனை அதை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நான் இதில் ஒரு அடை சொல்ல போகிறேன். இந்த அடையை பண்ணி நல்லா முறுமுறுனே சாப்பிட்லாம். அது என்ன அடை தெரியுமா? 1.5 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் முளைக்கட்டின பச்சை பயிறு. இதுகளை போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அப்புறம் நல்லா அரைச்சிட்டோம்னாக்கா, அது அரைக்கும்போது பச்சை மிளகா, இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா கமன்னு அரைச்சிட்டோம்னாக்கா, அப்புறம் தோசைக்கல்ல போட்டு கொஞ்சம் போகிறோம் எண்ணெயை ஒரே ஒரு ஸ்பூன் அந்த தோசைக்கல்ல குத்தி அப்படியே ஷாயின்னு 2 கரண்டி எடுத்து குத்தினோம்னா நல்லா கும்முன்னு வாசனையாக புரோட்டீன் தோசை தயாராகும். நமக்கு வேணும்னா அதுலேயே நம்ம என்ன பண்ணலான்னா பொடியாக பெருங்காயம் பொடியாக வெங்காயம் பொடியாக கேரட்டையும் துருவி மேலே அழகாக டெக்கரேஷனாக போட்டு திருப்பி போட்டு 2 பக்கமாக நல்லா முறுமுறுன்னு அப்புறம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம். 2 அடை காலை வேளையை சாப்பிட்டோம்னா கூட மதியம் 2 மணி வரைக்கும் நிச்சயமாக பசிக்காது. அந்த தாகம் கொடுக்கணும், தண்ணி குடிக்க வேண்டியதான். உடம்புக்கு அது நல்ல பலத்து கொடுக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி கூட பண்ணி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த புரோட்டீன் தோசைன்றது உடம்புக்கு நிறைய பலம் கொடுக்கும். இந்த பயத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போடுவோம். இதுக்கு பதிலாக நம்ம கொண்டைக்கடலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேறு தானியங்கள் இருக்கும் இல்லையா, அதையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம ஊற வச்சு நம்ம அரைச்சி பார்த்துக்கலாம். இந்த புரோட்டீன் தோசை, காய்கறி தோசை நமக்கு நல்ல பலமும் கொடுக்கும், நமக்கு நல்ல பசியும் நீக்கும், உடம்பும் பருமன் ஆகாமல் நல்லா கச்சிதமாக இருக்கும்படியாக அமைச்சு கொடுக்கும். இந்த புரோட்டீன் தோசையை ட்ரை பண்ணலாமா? புரோட்டீன் தோசைன்னா என்னென்னா டேஸ்ட்டாக பிடிச்சது எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சொல்லும்போது சாப்பிடும் போதுதா? சரி, இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.